ஹலோ வீவாஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள்ல சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போறாங்க. பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களுடைய இடமாற்றங்களுமே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டுருங்க. அந்த தாக்கமானது சிலருக்கு சாதகமாக இருக்கும், பலருக்கு பாதகமான முறையிலையும் அமையலாங்க. அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள்ல கிரகங்களுடைய இடமாற்றத்தால துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போறாங்க. இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்கள்ல துலாம் ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது, தொழில்ல முன்னேற்றகரமான சூழல் அமையுமா, ஏதாவது லாபமானது கிடைக்கக்கூடுமா, அதே போல அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது எப்படி இருக்க போகிறது, குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலானது இருக்கக்கூடுமா, இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா, நீங்க எப்படி நடந்து கொண்டால் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாம சமாளிக்கலாம், மேலும் ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழலானது இருக்குமா, உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருக்கக்கூடிய ஒரு சில நல்லவைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இனி சாதகமாக உங்களுக்கு கைகூடி வரக்கூடுமா என்பது போன்ற பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலுமே இது போன்ற கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க. அந்த வகையில தான் அடுத்த 7 நாட்கள் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சுவாமியே சரணமையப்பா அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. ஐயப்பனின் அருளாசியால இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது நல்லபடியாக நடந்து முடியும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 18/11/2024 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 24/11/2024 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களை வைத்து பார்க்கும் போது நவம்பர் மாதத்துடைய 3வது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது சூரியன் விருச்சக ராசியில அமர்ந்து பயணம் செய்கிறார். செவ்வாய் கடக ராசியில இருக்காரு, புதன் விருச்சக ராசியில அமர போகிறார். ரிஷபத்துல குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் தனுசு ராசியிலையும் நின்று பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்காரு. சனி பகவான் கும்பத்துல இருக்காரு, மீனத்துல ராகு, கன்னில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது. எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற நாட்கள் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடும் என்பது குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது சூரியன் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. சோ திட்டம் போட்டு செலவுகள் செய்யவில்லை என்றால் பண தட்டுப்பாடானது தலைக்கு மேல தாண்டவமாடும் என்பதால பண விஷயங்கள்ல அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. இப்போது நம்முடைய செலவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைய செலவை மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல எது என்ன வேண்டுமென்றாலும் பாத்தீங்கன்னா நடக்கலாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா செலவுகளான வரலாம். அப்போது பாத்தீங்கன்னா உங்க கையில பணம் இருக்காது. அந்த நேரத்துல நீங்க மற்றவர்களிடம் சென்று கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகள் வரலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. சோ பணம் இருக்கு அப்படின்ட்டு அனாவசியமான செலவுகளை செஞ்சிடாதீங்க. நமக்கு எது அத்தியாவசியமான செலவோ அதை மட்டும் செஞ்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமித்து கொண்டே இருங்க. அதுதான் பாத்தீங்கன்னா நம்முடைய எதிர்காலத்திற்கு நல்லதாக இருக்க கொடுங்க. அப்போதுதான் சில நேரங்கள்ல நம்ம கடன் வாங்கக்கூடிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலையை தவிர்த்து கொள்வது ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் மனைவி மக்கள் கூட உங்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாமல் தொல்லை கொடுப்பார்கள் என்பதால கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கோங்க. ஏனென்றால் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க அவங்களுடைய எதிர்காலத்தை எண்ணிதான் ஒரு சில விஷயங்களை முடிவெடுத்து இருப்பீங்க. ஆனா அந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்காம உங்ககிட்ட சில வார்த்தைகளை விட்டுருவாங்க. இது மனதிற்கு பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா மனக்கவலையை ஏற்படுத்தி விட்டுரும் என்பதால கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க. அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன அவங்களுக்காக செய்யணும் அப்படிங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா
அவங்க கிட்ட நீங்க சொல்லிவிடுவதன் மூலமாக இது போன்ற சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது உங்களுக்குள்ள ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாங்க. சோ எது குடும்பத்துக்காக செய்வதாக இருந்தாலும் சரிங்க, அதை உங்களுடைய பார்ட்னர் கிட்டையும் தெரிவிச்சிட்டு நீங்க செய்வது பாத்தீங்கன்னா இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க. இதன் மூலமாக இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா அன்பானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் நியாயமான கருத்தாக இருந்தாலுமே அதை நண்பர்களிடம் நீங்க திணிக்க வேண்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் சில விரோதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு என்பதால கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஏன்னா எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா பர்சனலா ஒவ்வொரு கருத்து இருக்கும் இல்லையா, ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா. சோ உங்களுடைய கருத்து தான் அவங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாதுங்க. அது ரொம்பவே பாத்தீங்கன்னா தப்புங்க. இது மாதிரியான சில மனநிலையில இருந்தா நிச்சயமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இடையே பாத்தீங்கன்னா சில மனஸ்தாபங்களானது ஏற்படலாம். மேலும் நீங்க சொல்வது பாத்தீங்கன்னா 100% உண்மையாக சரியாக இருந்தாலுமே நீங்க எடுத்து சொல்லதான் முடியும். அதாவது இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லதான் முடியும். அவங்களுடைய டிசிஷன், அதாவது உங்களுடைய ஃப்ரெண்டோட டிசிஷன் என்னவோ அதுதான் பாத்தீங்கன்னா இறுதியாக இருக்க வேண்டுங்க. சோ இந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே பாத்தீங்கன்னா தெளிவாக இருக்க வேண்டும். மேலும் சந்திர பகவானுடைய சஞ்சாரமானது சில நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது எந்தெந்த வகையில அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள்ல ஈடுபடாமல் இருப்பதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து உங்களுக்கு வந்து சில இடங்கள்ல கெட்டதையும் தருவார் என்பதால கொஞ்சம் பார்த்தே நடந்துக்கோங்க. வீணாக கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலையில தான் இப்போது இருக்கீங்க. அதாவது நீங்க நல்லதுன்னு நினைச்சுதான் செய்வீங்க, ஆனா ஆப்போசிட்ல இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு அதுவே பாத்தீங்கன்னா சில பிரச்சனையாகவும் தெரிய கொடுங்க. இதன் மூலமாக தேவையில்லாத கெட்ட பெயரையும் பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் சந்திப்பீர்கள் என்பதால இப்போது எது செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே போல மற்றவங்க ஏதாவது பிசினஸ் ஐடியா சொல்றாங்க, அவங்க அதுல நல்ல சக்சஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால நானும் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரியான யோசனைகளை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கைவிட்டுவது நல்லதாக இருக்க கொடுங்க. அப்படியே அவங்க சொன்னாலுமே அந்த பிசினஸ் பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணுங்க. அந்த பிசினஸ் பற்றி ஓரளவுக்கு ஒரு 60% ஆவது உங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. அதை பற்றிய விஷயங்களை நீங்க நிறைய பாத்தீங்கன்னா கேதர் பண்ணி வைங்க. அதன் பிறகு நீங்க அந்த தொழிலை தொடங்குனீங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை பார்க்கலாம். அதாவது நஷ்டங்கள் ஏற்படாமல் எப்படி லாபத்தை பார்க்கணும் அப்படிங்கிற சில சூட்சுமமானது உங்களுக்கு தெரியுங்க. அதுவே எதுவுமே தெரியாம அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுல நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. செவ்வாய் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்காரு. உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய நீங்க தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரிடம் பணிந்து போக வேண்டிய சிக்கலான காலகட்டங்களானது உருவாகலாம். தெய்வ பக்தியில மனதை செலுத்துக்கோங்க. புதன் 2ஆம் வீட்டுல இருக்காரு. வரவு 8னா செலவு 10னா என்ற நிலையில தான் கடன் வாங்கி கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் கூட உருவாகும் என்பதால காசு விஷயத்துல அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாங்க. காசு எவ்வளவு வந்தாலும் சரிங்க, கொஞ்சம் சிக்கனப்படுத்தி நீங்க பயன்படுத்துவது நல்லதாக இருக்கக்கூடும். தொழிலை மேம்படுத்த நினைத்து தூக்கத்தை தொலைப்பீர்கள். குரு 8ஆம் வீட்டுல இருக்காரு. தொழிலுக்கு அரசாங்க தொல்லைகள் இடையூறாக இருக்கும் என்பதால தொழில் ரீதியாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அரசாங்கம் தொடர்பாக ஏதாவது தொழில் ரீதியாக நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாத்தையுமே லீகலா எல்லாத்தையுமே கரெக்டா செஞ்சு வச்சிடுங்க. அதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அரசாங்க ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். எல்லா விஷயங்களையுமே பாத்தீங்கன்னா எல்லா ஆவணங்களையுமே கரெக்டா வச்சுக்கோங்க. தேவையில்லாம உறவினருடைய விரோதமானது வீட்டுல அமைதியை கெடுக்கும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. சுக்கிரன் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்காரு. சிலருக்கு திருமண பேச்சுக்களானது தடைப்பட்டு போகும் என்பதால அது தொடர்பான விஷயங்கள்ல இந்த வாரத்துல பெரிதளவுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க. துணிவுடன் காரியம் செய்தால் ஓரளவுக்கு வெற்றியானது கிடைக்குங்க. சனி 5ஆம் வீட்டுல இருக்காரு. தொழிலை எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும். தொழிலாளர்களுடைய பிரச்சனையால தொல்லைகளை நீங்க சந்திப்பீர்கள். ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு. திருமண பேச்சுவார்த்தையில தடங்கள் உண்டாகி தடுமாற்றம் அடைவீர்கள் என்பதால திருமணம் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லதுங்க. கேது 12ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையுங்க. மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரத்துல பெருசா சந்திராஷ்டிரமம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னாலுமே இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களுமே எல்லா விஷயங்களிலுமே நீங்க ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும். சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணையாக உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதன் மூலமாகவே பல பிரச்சனைகள் ஏற்படுவதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தவிர்த்து கொள்வதற்கும் ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவியாக இருக்குங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் தினந்தோறுமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஐயப்பனை மனதார நினைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள்.
அந்த ஐயப்பனுடைய துணையால எல்லாமே நல்லதாக நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.